இந்தியா vs இங்கிலாண்டோட ஃபைனல் டெஸ்ட் மேட்சுங்க இந்த சீரியஸில். இதோட டே 3 பார்த்தீங்க அப்படின்னா சரியான சம்பவம் நடந்திருக்குன்னு தான் சொல்லணும். ஏன்னா யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஆகாஷ் தீப்போட பார்ட்னர்ஷிப் வந்து செமையாக இருந்துச்சு. வேற லெவல் சம்பவம் பண்ணாங்கன்னே சொல்லணும். முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா ஆகாஷ் தீப் அவரோட பேட்டிங் வந்து வேற லெவலில் காமிச்சாரு. அவரோட ஸ்கில்லை வந்து செமையாக ஷோ பண்ணார். ஸோ பேட்டிங் ஸ்கில் வந்து செமையாக ஷோ பண்ணார். அதன் மூலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா வந்து பயங்கரமான ஸ்கோரை வந்து ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு. ஸோ 66 ரன் ஸ்கோர் பண்ணாருங்க. ஜேமி ஓவர்டன் பாலில் தான் வந்து விக்கெட்டை இழந்தார். ஆனால் அது யாருமே எதிர்பார்க்கல அவர் வந்து 66 ரன்ஸ்க்கு வந்து ஸ்கோர் பண்ணுவாருன்ட்டு. சூப்பரான ஆஃப் செஞ்சுரி வந்து ஜெய்ஸ்வால் கூட பார்ட்னர்ஷிப் வந்து செம்மையாக பிடிச்சாரு. அதை விட முக்கியம் பார்த்தீங்க அப்படின்னா ஜெய்ஸ்வாலோட செஞ்சுரி வந்து செம்மையாக ஸ்கோர் பண்ணார் ஜெய்ஸ்வால். ஸோ ரொம்ப நாளாக வந்து அவர் வர்றாருன்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இந்த இடம் பார்த்தீங்க அப்படின்னா செகண்ட் இன்னிங்ஸில் நின்று விளாண்டுருக்காரு. 118 ரன்கள் எடுத்திருக்காரு 164 பால்கள் ஃபேஸ் பண்ணி. ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 ஃபோர்கள், அதுக்கப்புறம் 2 6 அடிச்சிருக்காரு. ஸோ செமையான ஷோ வந்து காமிச்சிருக்காங்க இந்தியா. ஸோ அவங்களோட பேட்டிங்கில் வந்து திறமையாக காமிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் களம் இறங்கின சுப்மன் கில் வந்து டக்குன்னு போயிட்டாரு. கருண் நாயர் அவர்களும் வந்து 17 ரன்களில் வந்து ஆட்டம் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் களத்தில் இறங்கின ரவீந்திர ஜடேஜாவும் துருவ் ஜுரலும் சூப்பராக நின்று விளாண்டாங்க. அவங்க வந்து 2 பேரும் பார்த்தீங்க அப்படின்னா 80 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. யசஸ்வி ஜெய்ஸ்வாலும் ஆகாஷ் தீப்பும் இவங்க 2 பேருமே 50 ரன்ஸ் பார்ட்னர்ஷிப் பிடிச்சாங்க. ஸோ சூப்பராக வந்து எடுத்துகிட்டு போனாங்க 2 பேருமே. வாஷிங்டன் சுந்தர் அதுக்கப்புறம் களத்தில் இறங்கினார். செம்மையான ஷோ காமிச்சாருங்க. கம்மி பாலில் வந்து 50 ரன் அடித்தார். ஸோ அதனால அவர் வந்து 46 பாலில் 53 ரன்கள் அடித்தார். ஸோ அவரோட விக்கெட் இழந்ததுக்கப்புறம் ஆட்டம் வந்து முடிஞ்சிருச்சு. இந்தியாவோட ஆட்டம் முடிஞ்சிருச்சு. சிராஜும் பிரசித் கிருஷ்ணாவும் இருந்தாங்க. சிராஜ் வந்து எந்த ரன்களுமே எடுக்காமல் ஆட்டம் இழந்தார். ஸோ அதனால இந்தியா வந்து ஸ்கோர் பண்ணது பார்த்தீங்க அப்படின்னா 396 ரன்கள் ஸ்கோர் பண்ணாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து செமையான ஒரு டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணாங்க இங்கிலாந்துக்கு. ஸோ அவங்க வந்து ஜெயிக்க வேண்டியது வந்து என்ன பார்த்தீங்க அப்படின்னா 374 ரன் எடுத்தால் ஜெயிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணாங்க. ஸோ இந்த களம் வந்து ரொம்ப டஃப்பான களம். ஸோ அதனால வந்து இவங்க எவ்வளோ ஸ்கோர் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ்லேயே வந்து ரொம்ப சொதப்பின மாதிரி இருந்துச்சு. அதனால வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவுலிங்ஸ் தான் சூட்டபுளாக இருந்துச்சு இந்த பிச் வந்து. ஸோ அதனால வந்து இந்தியா வந்து இந்த அளவுக்கு ஸ்கோர் பண்ணுவாங்களாங்கிற எக்ஸ்பெக்டேஷன் வந்து வைக்கல. பட் ஆனால் இந்தியா வந்து செமையான ஒரு ஸ்கோரை வந்து செட் பண்ணாங்க. ஸோ இங்கிலாண்டுமே அதே மாதிரி ஈஸியாகவும் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது இவங்களை வந்து பீட் பண்ணுறதுக்கு. ஸோ பவுலிங் வந்து பர்ஃபெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இந்தியா ஜெயிக்கிறதுக்குமே நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால வந்து இந்த சீரீஸ் வந்து சமம் பண்ண முடியும். ஆனால் வந்து எப்படி விளையாட போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கப்புறம் கிளம்புற இங்கிலாந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராலியோட விக்கெட்டை வந்து சூப்பராக வந்து எடுத்தார். போல் பண்ணி எடுத்தார் முகமது சிராஜ் அவர்கள். டே 4 எப்படி பண்ண போகிறாங்க இங்கிலாந்துங்கிறத பொறுத்து பார்ப்போம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டை பந்து இன்சைட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.